வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் மை சேனல். நம்ம இந்த பதிவில் என்ன பார்க்க போகிறோன்னா, இதுவரையும் நீங்கள் எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸில் கரெக்டாக பதிவு பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கான வீடியோ தான் இது. நீங்கள் அப்படி எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸில் கரெக்டாக ரிஜிஸ்டர் பண்ணிட்டு வந்தீங்கன்னா 2024 கண்டிப்பாக ஒரு அரசு வேலை உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கு. அதுக்கு நீங்கள் என்னென்னலாம் பண்ணணும், அது எப்படி இந்த அரசு வேலையை நீங்கள் வாங்கணும் அப்படின்னு சொல்லி ஃபுல் இன்ஃபர்மேஷன் தான் ஒன் பை ஒன்னாக டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதை பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோ போகிற நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிட்டு ஆளுங்கர் செட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனே கிடைக்கும். இப்போ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ தமிழக அரசுக்கிட்ட இருந்து ஒரு முக்கியமான அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. இதுவரையும் நீங்கள் எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸில் கரெக்டாக அப்ளை பண்ணிவிட்டு அதை ரினியூவல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா 2024 உங்களுக்கு தமிழக அரசு வேலை கிடைக்கிறதுக்கு 100% சான்ஸ் இருக்குது. அப்படி ஒரு சூப்பரான அப்டேட் தான் இப்போ கொடுத்துருக்காங்க. முதல்ல இவங்களோட அஃபிஷியல் வெப்சைட்டுக்குள்ளே நம்ம வந்துடுவோம். அதுக்கான அஃபிஷியல் வெப்பேஜ். இந்த வெப்பேஜுக்குள்ளே வந்தோடனே ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள், கிளிக் ஹியர் ஃபார் எம்ப்ளாய்மெண்ட் ஆன்லைன் இருக்கும். ஜஸ்ட் அந்த லிங்கை கிளிக் பண்ணுறது மூலிமா நீங்கள் எம்ப்ளாய்மெண்ட்டில் இதுவரை நீங்கள் அப்ளை பண்ணலாம், நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். அப்படி நீங்கள் ஆல்ரெடி அப்ளை பண்ணியிருந்தா உங்கள் ரினியூவல் பண்ணிக்கலாம். நீங்கள் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா முதல்ல 10th கொடுத்துருப்பீங்க, அதுக்கப்புறம் +2 அப்டேட் பண்ணிக்கலாம். உங்கள் டிகிரி குவாலிஃபிகேஷன் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்கள் ப்ரொஃபைல் எல்லாமே நீங்கள் இதை அப்டேட் பண்ணிக்கலாம். இந்த பேஜ் மூலிமா எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸில் நீங்கள் பதியாமல் இருந்தீங்கன்னா எல்லா விதமான சர்வீஸையும் நீங்கள் ஈஸியாகவே பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸ் லைவ் ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபார் த பீரியட் ஆஃப் 31/12/2023 அன்னைக்கு வரையும் எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸ் மூலிமா எத்தனை பேர் ரிஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் பிடிஎஃபை செக் பண்ணி பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதுக்கான இங்கிலீஷ் வெர்ஷனும் இருக்குது, தமிழ் வெர்ஷனும் இருக்குது. உங்களுக்கு எது வேணுமோ ஜஸ்ட் அந்த லிங்கை கிளிக் பண்ணி நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. நான் இப்போ தமிழ் வெர்ஷனை இப்போ டவுன்லோட் பண்ணுறேன். இப்போ நான் தமிழ் வெர்ஷனை டவுன்லோட் பண்ணிட்டேன். இதில் பார்த்தீங்கன்னா 31/12/2023 படி அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. இல்லை ஆண்கள் மொத்தம் எவ்வளோ பேர் விண்ணப்பிச்சிருக்காங்க, பதிவு பண்ணியிருக்காங்க, அதுக்கப்புறம் பெண்கள் எத்தனை பேர் பதிவு பண்ணியிருக்காங்க, 3ஆம் பாலினத்தில் எத்தனை பேர் பதிவு பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க. மொத்தம் எத்தனை லட்சம் பேர் பார்த்தீங்கன்னா பதிவு பண்ணியிருக்காங்க கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் அது கீழே பார்த்தீங்கன்னா 18 வயதுக்குள்ளே இருக்கவங்க எத்தனை பேர், 19லேருந்து 30 வயதுக்குள்ளே இருக்கவங்க யார், 31லேருந்து 45 வயசுக்குள்ளே எத்தனை பேர், 46லேருந்து 60 வயசுக்குள்ளே எத்தனை பேர், அதுக்கப்புறம் 60 வயசுக்கு மேற்பட்டவங்க எத்தனை பேர் அப்படின்னு சொல்லி டீட்டெயிலாகவே இதை கொடுத்துருக்காங்க. அதுக்கு மட்டும் இல்லாமல் கீழே பார்த்தீங்கன்னா மாற்றுத்திறனாளிகளில் யாரெல்லாம் பார்த்தீங்கன்னா என்னென்ன கேட்டகரியில் எவ்வளோ பேர் விண்ணப்பிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி அதுக்கான டீட்டெயிலும் பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் அப்படியே கீழே ஸ்க்ரோல் டவுன் பண்ணிட்டே வந்தீங்கன்னா கல்வி தகுதிப்படி பார்த்தீங்கன்னா இங்கே கொடுத்துருக்காங்க. 10ஆம் வகுப்பு கீழ் எத்தனை லட்சம் பேர் பதிவு பண்ணியிருக்காங்க, 10ஆம் வகுப்பு யாரெல்லாம் பதிவு பண்ணியிருக்காங்க, 12ஆம் வகுப்பு எத்தனை லட்சம் பேர் பதிவு பண்ணியிருக்காங்க சொல்லி டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இங்கே பார்த்தீங்கன்னா பட்ட படிப்பு படித்தவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க. 1 லட்சம் பேர் எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸ் மூலயமா ஆன்லைனில் பதிவு பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் சரிதான் ப்ரோ, அதுக்கு எதுக்கு இப்போ சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்பீங்க. நீங்கள் எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸில் கரெக்டாக ரினியூவல் பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பார்த்தீங்கன்னா கட் ஆஃப் சீனியாரிட்டி லிஸ்ட் உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. அந்த சீனியாரிட்டி லிஸ்ட்டில் நீங்கள் இருந்தீங்கன்னா தமிழக அரசு வெளியிடுற வேலைவாய்ப்பில் உங்களுக்கு முன்னுரிமை கொடுப்பாங்க. அது மூலியமா 2024 தமிழக அரசு கிட்ட இருந்து ஒரு வேலைவாய்ப்பை உங்களால் வாங்க முடியும். அது எப்படி ப்ரோ, அது இந்த டேட்டுக்குள்ளே நான் அப்ளை பண்ணியிருக்கேன் இல்லையா, எப்படி செக் பண்ணி பார்க்குறது அப்படின்னு சொல்லி அடுத்து எல்லாருக்கும் டவுட் வரும். ஜஸ்ட் பார்த்தீங்கன்னா 38 மாவட்டத்துக்கான லிங்க் எல்லாமே கொடுத்துருப்பாங்க. ஏதாச்சும் ஒரு மாவட்டத்துக்கான பிடிஎஃப் லிங்க் இப்போ டவுன்லோட் பண்ணி அதை உங்களுக்கு நான் இப்போ டீட்டெயிலாகவே உங்களுக்கு காட்டுறேன். நான் இப்போ பார்த்தீங்கன்னா தூத்துக்குடி மாவட்டத்துக்கான லிஸ்ட்டு ஜஸ்ட் கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணதுக்கப்புறம் அதுக்கான பிடிஎஃப் லிங்க் பார்த்தீங்கன்னா சில டைம் டவுன்லோட் ஆகாது. நீங்கள் எந்த மாவட்டத்தினரோ அந்த மாவட்டத்தோட நேம் பார்த்தீங்கன்னா கமெண்ட் செக்ஷனில் தெரிவிங்க. அதுக்கான லிங்க் தனியாக உங்களுக்கு நான் ப்ரொவைட் பண்ணுறேன். திருநெல்வேலி மாவட்டத்துக்கான லிங்க்கை ஜஸ்ட் கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணதுக்கப்புறம் அதுக்கான பிடிஎஃப் இப்போ டவுன்லோட் ஆயிரும். இப்போ எனக்கு திருநெல்வேலி மாவட்டத்துக்கான பிடிஎஃப் லிஸ்ட்டு டவுன்லோட் ஆயிடுச்சு. இதில் பார்த்தீங்கன்னா அவங்க ஒவ்வொரு குவாலிஃபிகேஷன் வைஸாக கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 8th ஸ்டாண்டர்ட் ஃபெயில் ஆகி யாரெல்லாம் அப்ளை பண்ணியிருக்காங்க, அதுக்கப்புறம் 8th ஸ்டாண்டர்ட் பாஸ் ஆகி யாரெல்லாம் அப்ளை பண்ணியிருக்காங்க, அதுக்கப்புறம் 10th அப்படின்னு தனித்தனியாக கொடுத்துருக்காங்க. இல்லை ஃபஸ்ட்டு காலத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா எஸ்சி கம்யூனிட்டியில் ஜென்ரல் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா 27/7/2010 6/11/2020க்குள்ளே நீங்கள் அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு முன்னுரிமை கிடைக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கம்யூனிட்டி வைஸாக தனித்தனியாக கொடுத்துருக்காங்க. அந்த டேட்டுக்குள்ளே நீங்கள் அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு முன்னுரிமை கிடைக்கும். அதுக்கு முன்னாடியோ அதுக்கப்புறம் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த முன்னுரிமை கிடைக்காது. அதில் பார்த்தீங்கன்னா குறிப்பிட்டுள்ள டேட்டில் நீங்கள் அப்ளை பண்ணியிருக்கீங்களா அப்படின்னு சொல்லி செக் பண்ணி பாருங்கள். உங்கள் மாவட்டத்தில் நீங்கள் அப்ளை பண்ண டேட்டுக்குள்ளே உங்கள் சீனியாரிட்டி இருக்கா இல்லையான்னு சொல்லி நீங்கள் ஈஸியாகவே செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஒன்ஸ் அந்த டேட்டுக்குள்ளே நீங்கள் அப்ளை பண்ணியிருந்தீங்க, உங்களுக்கு சீனியாரிட்டி நீங்கள் வரீங்கன்னா அரசு தரப்புலேருந்து வெளியிடுற வேலை வாய்ப்புக்கு நீங்கள் முன்னுரிமை வாங்கி அது மூலிமா பார்த்தீங்கன்னா அந்த வேலையை நீங்கள் வாங்கிக்கலாம். ஆல்ரெடி இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ரேஷன் கடை வேலை வாய்ப்புக்கு இந்த மாதிரி கேட்டிருந்தாங்க. அதுக்கப்புறம்
அலுவலக உதவியாளர் வேலை வாய்ப்புன்னு கேட்டிருக்காங்க. இன்னும் வர நிறைய வேகன்சிக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கேட்டுக்கிட்டே இருக்காங்க. ஒன்ஸ் இதை டீட்டெயிலாக செக் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு இதில் எலிஜிபிலிட்டி இருக்கா இல்லையா செக் பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் அதுக்கேற்ற மாதிரி அப்ளிகேஷன் ஃபில் பண்ணி இந்த டேட்டை மென்ஷன் பண்ணி நீங்கள் அனுப்பிக்கோங்க. வேறு இதை பற்றி உங்களுக்கு டவுட் இருந்தாலும் கீழே கமெண்ட் செக்ஷனில் தெரிவிங்க. கண்டிப்பாக உங்களுக்கு நான் கிளியர் பண்ணி தரேன். இந்த பதிவு கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். தெரியாத உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். அடுத்த ஒரு வீடியோ சந்திக்கலாம். தேங்க்யூ அண்ட் பாய் பாய் ஃப்ரெண்ட்ஸ்.